இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் பெருகுவதாக. எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு வந்திருக்கீங்க? தெய்வீக மகிழ்ச்சியோடு. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு மிகவும் நல்லவர். இன்றைக்கு புதிய மாதத்திற்குள் ஆண்டவர் பிரவேசிக்க கிருபை செய்திருக்கிறார். அவர் எவ்வளோ உண்மை உள்ளவர் என்பதை நினைத்து நாம் அவரை கொண்டாட போகிறோம். இது வரைக்கும் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம், அதாவது இன்றைக்கு நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்குறுதி எல்லாம், நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்ற சாட்சிகள் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பத்தக்கதாய் தேவன் கிருபை செய்வாராக. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவார், நம்மை பலப்படுத்துவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால் இன்றைக்கு விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு ஆண்டுடைய சமூகத்தில் நன்றி பலிகளை ஏறெடுத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் காணப்படுவோம். எதை நினைத்து? அவருடைய மாறாத வாக்குத்தத்தங்களை நினைத்து அவருக்கு நாம் மகிமை செலுத்த போகிறோம். இந்த மாதத்தில் தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய பலனும் தேவனுடைய பரிபூர்ணமும் தேவனுடைய வல்லமையும் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்புவதாக. ஆமென். ஆண்டவர் தொடர்ந்து உங்களுடைய ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் எல்லாரும் எழும்பி நின்று இந்த வேளையிலே இந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் இன்றைக்கு வருகிறோம். அப்பா, நீர் ஈவாய் தந்த இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு அப்பா, உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களுடைய வாழ்க்கையில பெருக செய்த உம்முடைய அன்பை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் நடத்தி வந்தீர், இனிமேலும் நீ நடத்தி வருவீர். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நிரப்பி எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையும் உம்முடைய வார்த்தையினால் உண்டாகிற பலனும் எங்களுடைய விசுவாசத்தை அதிகரித்து எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை தூக்கி நிறுத்தின உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் விசுவாசிப்பது உம்முடைய வார்த்தையினால் நீ சகலத்தையும் உருவாக்கினீர். உம்முடைய வார்த்தையினால் எங்களை எழுப்பி கட்டுகிறீர். உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறது. ஆண்டவரே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தினாலே பரிபூர்ணத்தினாலே நீ தொடர்ந்து வழி நடத்துவீராக. இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர். உண்மையாக ஆண்டவரை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா, இயேசுவே நீ நல்லவரப்பா, என் அரணான கோட்டையாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. என் இக்கட்ட காலத்துல நீர் எனக்கு அரணான கோட்டையாய் நீர் இருக்கிறீர். உண்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் ஒரு நாள் கைவிடுவதில்லைன்னு எங்க அப்பாவை நோக்கி பார்த்து சொல்லுவோமா, நீ நல்லவர் ஆண்டவரே. நல்லவரே வல்லவரே பாத்திரனே பரிசுத்தரே ஆராதனே உமக்கு தானே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. நல்லவரே நல்லவரே பாத்திரனே பரிசுத்தரே ஆராதனே உமக்கு தானே ஸ்தோத்திரமே அப்பா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரே, ஒருவராக பெரிய காரியங்கள் செய்பவரே, எல்லா துதிகளுக்கும் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை ஆராதிக்க எங்களை தெரிந்து கொண்டவரே, உம்மை ஆராதிக்க எங்களை தெரிந்து கொண்டவரே. நல்ல
உமக்கு தானே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. உயிர்ப்பிக்கும் ஆவியும் ஜீவனும் நீரே, உமை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேனே. மகிமையின் மகத்துவமும் அணிந்தவர் நீரே, பாதம் என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேனே. உம் பாதம் என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேனே. நல்லவரே வல்லவரே பாத்திரனே பரிசுத்தரே ஆராதனே உமக்கு தானே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. நல்லவரே வல்லவரே பாத்திரமே பரிசுத்தரே ஆராதனே உமக்கு தானே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். ஆமென். கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மளை அற்புதமாக வழிநடத்தி இந்த 10வது மாதத்தில் நம்மளை கிருபையால் அடியெடுத்து உயர்த்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி மனதார தேவனுக்கு முழு மனதோடு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? நாம் ஜீவனோடு இருப்பதே அவருடைய சுத்த கிருபை. ஆமென். போவதில்லை.
உமக்கே. நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே. ஏசப்பா, நீர் எங்கள் வாழ்வில் என்ன செய்யும் இந்த கிரைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, கேருபின் சேராபின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்த தேவனாக இருக்கிறீர். அப்படிப்பட்ட தேவனை எத்தனை பேர் என்னோட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோட பாடுங்க. ஆமென். கேருபின் சேராபின்கள் உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் உம்மை போற்றிட. கேருபின் சேராபீன்கள் உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் உம்மை போற்றிட. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, எல்லா புகழும் உமக்கு தானே. என்னோட சேர்ந்து சொல்வீங்களா? துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்கு தானே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ள யாவும் உந்தன் நாமம் உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்கு தானே. என்னோடு சேர்ந்து துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்கு தானே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ உம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தீ. உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. ஹல்லேலூயா, ஆமென். என் இயேசுவே, நீ நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவன். எங்கள் ஜீவன், எங்கள் பலன், எங்கள் ஆற்றல், எங்கள் சுவாசம், எங்களுக்கு எல்லாமாக இருப்பவரே, உமையே நாங்கள் உயர்த்துகிறோம். எத்தனை பேர் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நீரே ஆரம்பமும் நீரே முடிவுமாய் இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் நீரே முதலும் முடிவுமாய் இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையின் ஆண்டவரே, எல்லாமாய் இருப்பவரே, உமையை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்பாவும் ஒமேகாமாய் இருப்பவரே,
ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்தையும் ஆண்டவரை எங்களையும் அரசாளும் உன்னதமான தேவனாக எங்கள் வாழ்க்கையில் இருப்பவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை, உம்முடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. நீ நீதியை செய்கிற தேவன், எங்களுடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்கிறவர், எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீர் எங்களோடு கூட வருகிறவர். நீர் நல்லவர், நீர் வல்லவர். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை ஒன்றாகிலும் ஆண்டவரே தவறி போகாமல் நித்திய நித்தியமாய் நிலைத்து இருக்கும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் நீ செயல்படுகிறீரே நன்றி. உம்முடைய ஆண்டவரே உண்மையும் கிருபையும் எங்கள் வாழ்க்கையிலே பின்தொடர்ந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு மாத்திரமல்ல, எங்கள் மூலமாய் நீர் அப்பா வெளிச்சமாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த எந்த இருளும் மேற்கொள்ளாத மகிமை நிறைந்த ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. இன்றைக்கு உம்முடைய மகிமை எங்களை ஆட்கொள்வதாக, உம்முடைய மகிமை எங்களை ஆட்கொள்வதாக ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய மகிமை எங்களை ஆட்கொள்வதாக. எத்தனை பேர் வாஞ்சையோடு கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த வேளையில உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா. எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும், இயேசுவே தேவன் என்று. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும், இயேசுவே தேவன் என்று. எல்லா முழங்கால்களும் முடங்கட்டும், ஆமென், இயேசுவே தேவன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது. நீர் யுத்தத்தில் வல்லவர், செயலில் வல்லவர், உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நீர் ஆண்டவரே எங்களை நேசிப்பவர் அப்பா. முதலாவது நீர் எங்களை நேசித்தீர். உம்முடைய நேசத்துக்குரியவர்களாக நீர் எங்களை மாற்றினீ. உம்முடைய இரத்தத்தினாலே உம்முடைய பிள்ளையாய் மாற்றி எங்களை நீதிமானாய் மாற்றின உம்முடைய மகா பெரிய அன்பை நினைத்து இந்த காலவேளையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல இந்த உலகத்துல யாருமே இருக்கவே முடியாது. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு நிகர் யாருமே இருக்க முடியாது ஆண்டவரே. எத்தனை பேர் இன்றைக்கு சொல்வீங்க ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். உமக்கே எல்லா துதியும் உரியது, எல்லா மகிமையும் உரியது, எல்லா மாட்சிமை உரியது. ஓ, எல்லா ஆளுகை உம்முடையது. எங்களுடைய வாழ்க்கை உம்முடையது, எங்களுடைய குடும்பம் உம்முடையது, எங்களுடைய வேலை உம்முடையது. நீ தந்த ஆசீர்வாதங்கள் உம்முடையது. எதுவுமே எங்களுடையது அல்லப்பா, எல்லாம் நீ தந்த ஈவு அப்பா, நீ தந்த ஆசீர்வாதம். நாங்கள் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. எங்க வாழ்க்கையின் உரிமையாளரின் இயேசு. ஹல்லேலூயா. நீர் தானப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? நாங்கள் அடைந்த மேன்மைகள் எல்லாமே நீங்க தான்ப்பா. இதுவரைக்கும் எங்களை ஊழிய பாதையில நடத்தி வந்த உம்முடைய மகா கிருபைக்காக நன்றி. நீங்க தான்ப்பா. நாங்கள் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. உம்முடைய அளவில்லாத அன்பு, ஆழமான அன்பு, எங்க வாழ்க்கையில நிரம்பி இருக்கிற அன்பு, எவரையும் புறம்பே தள்ளாத அன்பு, இரக்கமுள்ள அன்பு, உயர்த்தி வைக்கும் அன்பு, எங்களை மன்னிக்கும் அன்பு, எங்களை அரவணைக்கும் அன்பு. உம்முடைய அன்பை நினைத்து உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை பேர் உங்களுடைய ஆண்டவருடைய அன்பில் மூழ்கி போக உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? உம்முடைய அன்பு எங்களை நிலை நிற்க செய்யும். உம்முடைய அன்பு எங்களை ஆளுகை செய்யும். உம்முடைய அன்பு எங்களை முன்னேற வைக்கும். உம்முடைய அன்பு எங்களை உயர்த்தி வைக்கும். உம்முடைய அன்பு சகல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தாண்டக்கூடிய பலனையும் ஆற்றலையும் தருகிற உம்முடைய மகா பெரிய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்கு எதுவுமே ஈடிணை இல்லை. இன்றைக்கு
எங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து நாங்கள் அப்பா சொல்வோம், உம்மை நேசிப்போம் ஆண்டவரே. எத்தனை பேர் இன்றைக்கு சொல்லுவீங்க, உம்மை நேசிப்போம் கடைசி வரைக்கும், எங்கள் உயிருள்ள வரை அப்பா நாங்கள் உம்மை நேசிப்போம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே ஒரு நிபந்தனை இல்லாமல் எங்களை நேசிப்பவரே, உம்மையே நாங்கள் ஆராதித்து உம்மையே நாங்கள் மேன்மைப்படுத்துவோம் ஆண்டவரே. உம்மை நேசிப்பே 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 இயேசுவே. உம்மை நேசிப்பே 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 இயேசுவே. இயேசுவே உம்மை நேசிப்பே 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 இயேசுவே. மாறாதவர் மாறாதவர், அறிக்கை செய்வோமா? நீ உயர்த்தி உம்மை நேசிப்பே 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 இயேசுவே. உம்மை நேசிப்பே 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 இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஓ ரேதாராமா சேதியாமா ஷதஹமா ஏ கரதாராமா ஷததாராமா. ஓ அக்கினியாக ஓ உம்முடைய அன்பு எங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஓ யதராமா ஷதஹதராமா ஏலாதராமா மாமா சேஹே. உம்மை நேசிப்பே 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 இயேசுவே. உம்மை நேசிப்பே 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 இயேசுவே. ஓ நேசிப்பே நேசிப்பே யதராமா ஷதஹதராமா. என் ஆண்டவரை பார்த்து முழு மனதோடு சொல்லுங்க, உம்மை நேசிப்பேன் அப்பா. ஓ ஹல்லேலூயா ஆமென். நேசிப்பேன்
இயேசுவே உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன். உம்மை நேசிப்பேன் ஜீசஸ். இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. எவ்வளவு பெரிய அன்பு, ஆண்டவருடைய அன்பு இல்ல? நமக்கு எதுவுமே பிரதானம் இல்லை, அவருடைய அன்பு தான் பிரதானம். எத்தனை பேர் இன்றைக்கு சொல்வீங்க இயேசுதான் என் முன் உரிமை? ஆமென். எத்தனை பேர் இன்றைக்கு மனதார சொல்லுங்க இயேசுதான் என் முன்னுரிமை? Jesus is my priority. இயேசுதான் என் முன்னுரிமை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய விசுவாச வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த மாதத்திலே அறிக்கை செய்யும் போது தேவன் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், நம்மை பக்குவப்படுத்துகிறார். நம்முடைய மனதும் அதற்காக ஆண்டவர் உருவாக்குகிறார். ஆமென். விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது மனதிலிருந்து இல்லை, அதாவது உண்மையாய் அதை உணர்ந்து ஆண்டவர் யார், இந்த வார்த்தையின் நாயகன் யார். ஆமென். வார்த்தை நம்ம சொல்றது முக்கியம்தான், அதை தியானம் பண்ணுறதும் முக்கியம்தான், அதை அறிக்கை செய்வதும் மிக மிக முக்கியம்தான். ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தைக்கு பின்னால யார் இருக்கிறா? இயேசுதான். அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்தால் போதும், உங்களுடைய மனம் புதிதாக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆயத்தமா இருக்கீங்களா? சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தேவன் சொல்லி இருக்கிற நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் இந்த மாதத்தில் தவறி போகாது. என்னுடைய விசுவாசம் ஜீவனுள்ளதாயும் அசைக்கப்படாததாயும் இருக்கிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் நான் ஆவியிலே நடந்து தெய்வீக ஞானத்தில் வளர்ந்து தேவனோடு அதிகமாய் நான் உறவாடுவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய ஆத்துமா சமாதானமாய் இருக்கும். என்னுடைய உள்ளம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷத்தினாலும் நன்றி நிறைந்த உள்ளத்தாலும் நிரம்பி இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் சரீரம் பலனுள்ளதாய் ஆரோக்கியமாய் சுகமாக்கப்பட்டதாய் இருக்கும். இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்தில் என் வாழ்க்கைக்கான தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் முழுமையாக நிறைவேற்ற என் ஆண்டவர் எனக்கு தெய்வீக ஆற்றலையும் வல்லமையும் உற்சாகமும் என் கொடுத்திருப்பதால் நான் முன்னேறுவேன். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்னுடைய தேவைகள் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமையினால் நிறைவேற்றப்படும். என் தேவைகள் எல்லாம் என் ஆண்டவர் முன்னமே அறிந்திருக்கிறார். ஒரு நன்மையும் குறைவுபடாது. இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்கள், எல்லா பதட்டம், எல்லா சோர்வு, எல்லா பாரங்கள் ஒரு காலமும் என் மேல் அதற்கு அதிகாரம் அல்ல. இயேசுவின் நாமத்தினால் என் வாழ்க்கையில் தெய்வீக நம்பிக்கையும்
சமாதானமும் மிகுதியா இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா சோர்விலிருந்து, எல்லா துக்கத்திலிருந்து, எல்லா டிப்ரெஷனிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையிலே தேவ அன்பும் தேவ மகிழ்ச்சியும் தேவனுடைய நம்பிக்கையும் என் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கும். என் உறவுகளில் நிரம்பி இருக்கும். இயேசுவின் நாமத்தினால் இந்த மாதத்தில் வாய்ப்புகளின் கதவு எனக்கென்று திறக்கும். எனக்காக என் ஆண்டவர் வாசல்களை திறப்பார். இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும், என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த அக்டோபர் மாதம் வெற்றி நிறைந்ததா இருக்கும், சாட்சி நிறைந்ததா இருக்கும். இயேசுவின் ஆசீர்வாதம் என்னுடைய எல்லா வாழ்க்கையின் பகுதியிலும் நிரம்பி இருக்கும். ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஆமென் என்று சொல்லுங்க. நான் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. நீர் என்னோட கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாசமாக என்னோட சேர்ந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி சொல்வீங்களா? உம்மை நம்பி இருக்கிற நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் கவலைப்படுவதில்லை. என்னோட சேர்ந்து ஆமென். கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர், என் குறைவுகளை நிறைவாக்கும் போதுமானவர். அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர், என் குறைவுகளை நிறைவாக்கும் போதுமானவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். 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 கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். அலைகள் மோதினாலும் நான் பயப்பட மாட்டேன், என் படகினில் இருப்பவர் மிகவும் பெரியவர். அலைகள் மோதினாலும் நான் பயப்பட மாட்டேன், என் படகினில் இருப்பவர் மிகவும் பெரியவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அவர் வார்த்தைக்கு சகலமும் கீழ்ப்படிந்திருமே, அவர் வார்த்தைக்கு சகலமும் கீழ்ப்படிந்திருமே. என் இயேசு ரொம்ப 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 சொல்லுங்க. அவர் செய்களிலே மிகவும் பெரியவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். அவர் செய்களிலே மிகவும் பெரியவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். நான் இடறி விழுந்த நேரம் என்னை கருப்பெடுத்தெடுத்தார், உயிர் தருகின்ற ஜீவ வார்த்தை. ஆமென். நான் இடறி விழுந்த நேரம் உயிர் தருகின்ற ஜீவ வார்த்தை எனக்கு போதித்தார். அவர் தருகின்ற ஜீவ தண்ணீரா, அவர் தருகின்ற ஜீவ தண்ணீரா. எனக்குள்ளே ஜீவ நதிகள் பாய்ந்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. இயேசு ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப 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 நல்லவர். அவர் ரட்சிக்கின்ற மீட்பரானவர். இயேசு ரொம்ப 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 நல்லவர். அவர் ரட்சிக்கின்ற மீட்பரானவர். இயேசு ரொம்ப 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 நல்லவர். இயேசு ரொம்ப 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 நல்லவர். இந்த உலகம் கைவிட்டாலும் எனக்கு கலக்கம் இல்லையே, என் ஆத்ம நண்பர் இயேசு போல். இந்த உலகம் கைவிட்டாலும் எனக்கு கலக்கம் இல்லையே, என் ஆத்ம நண்பர் இயேசு எனக்கு எப்போதும் உண்டு. கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்பவர். கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்பவர்.
அவர் அன்பை விட்டு என்னால் பிரிய கூடுமோ? ஆமென். சொல்லுங்க, இயேசு ரொம்ப நல்லவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். தன் ஜீவனை எனக்கு தந்தவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். தன் ஜீவனை எனக்கு தந்தவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். கவலை கவலை இல்லையே, மகிழ்ச்சியோடு என் இயேசு என்னோடு இருப்பதா. கவலை கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர். என் குறைகள் என்னோட சேர்ந்து அவர் என்னை, ஆமென், நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி சொல்லுங்க, இயேசு ரொம்ப ரொம்ப, ஆமென், என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். 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 கரங்களை தட்டி எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் நல்லவராயிருக்கிற இயேசுக்கு ஏறெடுத்து ஆமென் என்று சொல்லுங்களா? இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். உட்காருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Jesus, hallelujah. Praise the Lord. நம்முடைய ஆண்டவர் இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், இயேசு ரொம்ப நல்லவர். எல்லாரும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 41 அதிகாரம். நம்முடைய பரிசுத்த வேதத்தில் ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எழுதுன்னு வாசிக்கலாமா? ஆண்டவருடைய வசனத்தை இந்த காலை வேளையில், இந்த 10வது மாதத்தில் கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவம், அதுதான் கிருபைக்குள்ள இருக்கிறோன்றதுக்கு அடையாளம். ஆண்டவருடைய கிருபைக்குள் நான் இருக்கிறேன் என்பதற்கு மிகப்பெரிய அறிகுறி. The sign that I am under the grace of our Lord Jesus Christ is receiving His word. அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதை முக்கியப்படுத்துவது தான் கிருபைக்குள் நான் இருக்கிறேன் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தை எல்லாரும் இணைந்து சத்தமா வாசிக்க போறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். கையை வச்சு சொல்லுங்க, உம்முடைய வலக்கரம் என்னை தாங்கும். நல்ல கரங்களா செய்ய சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய வலக்கரம் என்னை தாங்குறதற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துல, இந்த 10வது மாதத்துல கர்த்தருடைய அற்புதமான கரம் என்னோடு கூட இருந்து என்னை தாங்க போகிறது, என்னை பலப்படுத்த போகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தமா ஆமென், அல்லேலூயா. கடங்களை உட்காருங்க. அங்கங்க சேர்ல இடையில காலியா விட்டீங்கன்னா பாருங்க, பின்னால வரவங்க இப்பதானே பாஸ்டர் பிரசங்க ஆரம்பிப்பாரு, திருவிருந்துக்குள்ள வந்துடுவாங்க. அந்த இடங்கள்லாம் நிரப்புங்க பார்ப்போம். லீடர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இன்னைக்கு விடுமுறை நாள் வேற, 7 மணி கூட போகலாம் பொழுதுனா. இன்னைக்கு நாளைக்கு நம்ம சர்ச்சில் ஒன்றும் ஸ்பெஷல் கூட்டம்லாம் நடத்துறது இல்லை. இருக்கிற ரெகுலர் கூட்டத்தை ஸ்பெஷலாக நடத்துகிறோம். இங்கே நடக்கிற ஆராதனைகள், இங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் நீங்கள் பங்கு பெற்றாலே அதை விட விசேஷமானது வேற ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸ்பெஷலாக நம்ம செய்வோம். நம்ம ஆராதனைகளில் செய்யும் போதே ஸ்பெஷல் தான். நீ கூட ஒரு ஸ்பெஷலான ஆராதனை காலையிலேயே. வேற நிறைய பேர் கீழ்ப்படுகிறாங்க, கீழ்ப்படியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் வாங்க பார்ப்போம், முன்னால் வந்துருங்க பாருங்க, இங்கெல்லாம் பாருங்க.
பையெல்லாம் வச்சுருக்காங்க. யாரோ சிஸ்டர் இருக்காங்களா அங்கே? ஓகே ஓகே. அப்போ அங்கே ஒரு சேர் இருக்குது, இங்கே சேர் இருக்குது. கொஞ்சம் கூப்பிட்டு வாங்க, முன்னால் வாங்க. காட் பிளஸ் யூ. ரொம்ப நன்றி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல் ஆகிடும். 5 மணி சர்வீஸுக்கு 5 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. மூஞ்ச கழுவி பழுத்து வச்சுட்டு அவங்க வர டைம் கரெக்டான டைம் அவங்களுக்கு. நமக்கு தான் கரெக்டான டைம். 5 மணி ஆராதனைக்கு 4:30 எழுந்து வருவது ரொம்ப சிறப்பான ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். இந்த மாதத்தில் சில சிறப்பான காரியங்களை கர்த்தர் செய்யும்படி ஆண்டவர் என்னை ஏவி இருக்கிறார். வருகிற 12ஆம் தேதியிலிருந்து 2வது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் 21 நாட்கள் பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம இங்கே கூடி வருவோம். ஆகவே இப்போ காலைல கூடி வந்தவங்களுக்கு தான் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். காலைல வர முடியாமல் தூங்குறவங்களுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆனால் அவங்களும் கேள்விப்பட்டு வருவாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமானது அந்நிய பாஷை. இந்த 21 நாட்களில் ஏற்கனவே நீங்கள் அந்நிய பாஷை பெற்றிருந்தாலும் சரி, பெராட்டியும் சரி, அந்நிய பாஷைனா என்னன்னே தெரியாமல் இருந்தாலும் சரி, இந்த 21 நாட்களில் உங்களுடைய பவுல் சொல்கிறது போல உங்களை எல்லாரை காட்டிலும் நான் அதிகமான பாஷைகள் பேசுகிறேன் பவுல் சொல்கிறது போல நம்மை கர்த்தர் பரிசுத்த ஆவியில் செயல்பட, பேச, அந்த ஆற்றலில் நாம் பலப்பட கர்த்தர் விரும்புகிறார். இது பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிற சபை. இது ஒரு பேர் கிறிஸ்தவ சபை அல்ல. நம்முடைய முயற்சிகளால் எதையும் செய்ய முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. அந்த ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்வதற்கு ஆரம்ப அடையாளமே அந்நிய பாஷை தான். The initial evidence of God manifesting His Holy Spirit is speaking in unknown tongues. அந்நிய பாஷைகளை பேசுவது நம்மை பக்தி விருத்தி அடை செய்யும். நமக்குள்ள அநேக ரகசியங்களை புரிந்து கொள்ள உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் நாட்கள் இந்த மாதத்தில் தேவன் ஏற்படுத்துகிறார். 12ஆம் தேதி திருவிருந்தோடு ஆரம்பிப்போம். திருவிருந்தோடு முடிப்போம் அடுத்த 1ஆம் தேதி. இன்னைக்கு இல்லை, நவம்பர் 1. ரொம்ப வல்லமையான நாட்களாக இருக்கும். பரலோகத்தின் அனுபவங்களை கர்த்தர் கட்டவிழ்க்க இருக்கிறார். ஆகவே அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த நாட்களில் நீங்கள் கர்த்தருக்காக எழுந்து செயல்படக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொள்கிற நாட்கள், கிருபையின் மேல் கிருபை பெறுகிற நாட்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த 10வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை இந்த காலை வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் மிக தெளிவாய் இந்த மாதத்தில் செய்ய போகிற காரியத்தை தேவன் என்னோடு கூட பேசினார். இந்த 10வது மாதம் எபிரேய எழுத்துல 10வது எழுத்து அது எதை குறிக்குது அப்படின்னா, கர்த்தருடைய கரமும் அவருடைய பிரசன்னமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை குறிக்கும் ஒரு அர்த்தம் தேவன் ஏற்படுத்த விரும்புகிறார். God's hand and His consistent presence in our life. இதுதான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். தேவனுடைய கரமும் அவருடைய தொடர்ந்தேர்ச்சியான விடாத, நம்மை விட்டு எடுபடாத பிரசன்னத்தினால் இந்த மாதத்தில் நிறைய காரியங்களை கர்த்தர் திறக்க போகிறார், அன்லாக் பண்ண போறார். அவருடைய கரம் தான் திறக்கும். மனுஷனால் செய்ய முடியாததை, மற்ற எந்த சக்தியால் செய்ய முடியாததை ஆவியானவர் கர்த்தர் நம்முடைய இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமை உள்ள வலக்கரம், கை வை சொல்லுங்க, வலது கரம். உங்க வலது கரத்தை உயர்த்தி அப்பாவுடைய வலது கரத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு பாவனையாக, ஒரு அடையாளமாக உங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வலக்கரம் என் கரத்தை பிடிப்பதாக.
எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? கர்த்தர் அப்படிதான் அன்லாக் பண்ண போறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதுக்குள்ள நிறைய பேர் ஹாலுக்கு வெளியே சேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னால் நிறைய சேர் இருக்குது பாருங்க பிரதர்ஸ். கொஞ்சம் போய் வந்துட்டீங்களே சகோதரிகள், யாரா போங்களேன், ஹெல்ப் பண்ணுங்க. 1ஆம் தேதிக்கும் ஒருத்தரை நம்ம நியமிக்கணும் போல. முன்னால் சேருக்கு அவங்க பின்னாலெலாம் சேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எழுந்து உள்ள இந்த ஹால்குள்ளே வாங்க, உள்ளே இருக்க ஹாலுக்குள்ளே வாங்க. ஆண்டவர் இன்னைக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாருங்க, 3 காரியத்தை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஒன்று, கர்த்தர் செய்கிற சிறிய சிறிய காரியங்கள் ஒரு நிறைவை கொண்டு வரும் ஒரு செயல். சின்ன சின்ன விஷயம். வேதத்தில் பார்த்தால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, அந்த 1ஆம் நாள் தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்த 1ஆம் நாளில் 10 காரியங்களை சிருஷ்டித்திருக்கிறார். இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, நீங்க போய் வீட்டில் போய் ரிசர்ச் பண்ணிக்கணும். சின்ன சின்ன விஷயங்களா தெரியுது, ஆனா அது பெரிய விஷயம். தேவன் தம்முடைய கிரியையை, சிருஷ்டிப்பின் கிரியையை முடித்த கடைசி நாள் 6ஆம் நாள். அந்த 6ஆம் நாளையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 10 காரியத்தை செஞ்சிருக்கிறார். அது ஆச்சரியமா இருக்கு. இது எதை குறிக்குது அப்படின்னா, ஆண்டவர் செய்கிற எல்லா சின்ன சின்ன விஷயங்களில் தம்முடைய வல்லமையான கிரியைகளை அவருடைய கரம் செய்கிறது. இந்த உலகத்தை சிருஷ்டிக்க தேவன் தம்முடைய கரத்தை அவர் பயன்படுத்தின போது 10 நிறைவான காரியங்களை உண்டாக்கி குறைவை நீக்கினார். ஏன்னா அங்க எல்லாம் ஒழுங்கின்மை இருந்துச்சு, குறைவு இருந்துச்சு, எல்லா தேவையில்லாத காரியம் இருந்துச்சு. அவருடைய கரம் ஒரு நிறைவை ஏற்படுத்தினது. எதற்கு? அந்த 10வது 6ஆம் நாளில் 10 காரியத்தை செய்யும்போது தேவன் செய்த கடைசி காரியம் 6ஆம் நாளில் மனிதர்களாகிய உங்களை என்னை உண்டாக்கினது. ஆதாம் ஏவாளை கர்த்தர் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். எதுக்கு தெரியுமா? அவர் செய்த மகத்துவமான அவருடைய கிரியைகள், கரத்தின் கிரியைகளில் அவருடைய பிரசனத்தை கொண்டு வந்து நமக்குள்ள தான் வச்சார். தேவ பிரசனம் இந்த உலகத்தில் இருக்கிற எதிலுமே கிடையாது. சூரியன்ல கிடையாது, பார்க்குற எந்த ஜீவராசிகளிலும் கிடையாது, மரம் செடி கொடியில கிடையாது. இது பிசாசு திசை திருப்பின காரியம். அதனால தான் எல்லாத்தையும் வணங்கிட்டு இருக்கான். கவனிக்கிறீங்களா? தேவன் அவருடைய 10 மகத்துவமான கிரியைகளை முதல் நாளில் துவங்கி அதை முடிவு பெறும்போது, அதை கம்ப்ளீட் பண்ணும்போது 10 காரியங்களை செய்து யாருக்கு செஞ்சார்னா மனுஷனுக்கு அவருடைய பிரசனத்தை, தொடர்ந்து தேவ பிரசனத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய அவருடைய நிறைவான கிரியை மனிதனில் முடிந்தது. அதான் 1:26 சொல்லுது, தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டார். ஆனால் டிஸ்கஸ் பண்ணார், நமது ரூபமாக நமது சாயலாக மனுஷனை உருவாக்குவோம். தேவ பிரசனம் நமக்குள்ள தேவன் வைத்து அதை நிறைவுபடுத்தினார். இயேசு இல்லாத வாழ்க்கை தேவ பிரசனம் இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு இந்த கால வேளையில ஆண்டவருடைய பிரசனம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்கிறார். அதுதான் கிருபை. மனிதன் அந்த பிரசனத்தை இழந்தான். மறுபடியும் அந்த பிரசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? 10 கற்பனை கை கொள்ளணும், இதை கை கொள்ளணும், அதை செய்யணும், பலியிடணும், தூபம் காட்டணும், இதை செய்யணும், அந்த தியாகம், இந்த இது உன்னை இப்படி வருத்தி கொள்ளணும். நீ எதையுமே செய்ய வேணாம், என் கிருபையை பெற்றுக்கொள். மறுபடியும் அதே தேவ பிரசனம். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் எந்த தேவ பிரசனத்தில் உலாவி வாழ்ந்தார்களோ அதே பிரசனத்துக்குள்ள இயேசு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம சபை கூடி வரும்போதெல்லாம் தேவ பிரசனம் இருப்பதற்கு காரணம் இந்த பில்டிங் கிடையாது, நீங்க தான், நான் தான்.
அவருடைய நாமத்தை விசுவாசித்து கூடி வருகிற எல்லாருக்குள்ளும் தேவனுடைய மகத்துவமான கிரியை, கரம் செய்த கிரியைகளின் முடிவு அவருடைய பிரசனம். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 9 to 14 நாம் வாசிக்கும் ஒரு சம்பவம் இருக்கிறது. இது அநேக வேதபாரர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இயேசு செய்த 10வது அற்புதம். முதல் அற்புதம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்க ஆரம்பிச்சார் முதல் அற்புதம்? உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல ரொம்ப பெருமையா இருக்கு. 10வது அற்புதம் எங்க அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடங்கி உள்ள சில குறிப்புகளை நான் சொல்லி நீங்க ஆண்டவருடைய வசனத்தை உங்களுக்கு இந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை, கர்த்தருடைய கரம், தொடர்ந்தேச்சியான அவருடைய பிரசனத்தில் நம்மை வாழ பண்ணுகிற அவருடைய வலது கரம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் அந்த கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, இந்த வசனத்துக்கு அர்ப்பணிக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இதை செய்வார். ஆமென். அல்லேலூயா. உங்களை அர்ப்பணிக்கும் செயல்தான் இந்த காலை வேளையில் உங்க சரீரம் தூக்கிட்டீங்க வந்திருக்குது. அதோ உங்க சரீரம் எங்க இருக்குதோ அங்கதான் ஆவி ஆத்மா இருக்கும். பெட்ல இருந்துச்சுன்னா உங்க ஆவி ஆத்மா சர்ச்சில் இருக்காது. இங்க சர்வீஸ் நடக்கும்போது உங்க ஆவி ஆத்மா எங்க தான் இருக்கும்? பெட்ரூம்ல அல்லது அந்த பாயில, அந்த மெத்தையில நல்லா இலைப்பாரிட்டு இருக்கும். இங்க நீங்க வந்தனால தான் இந்த ஆத்மா வாழ்வடைகிறது. ஆத்மா வாழ்கிறது போல வீட்டில் இருந்துகிட்டே வாழ முடியாது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் தான் அந்த ஆத்மாவை வாழ வைக்கிற, ஆவியை உற்சாகப்படுத்துகிற அவருடைய வார்த்தை, அதுதான் நம்மளை வாழ வைக்கும் ஒரு செயல். ஆமென். அந்த 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க வசனத்தில் வாசிக்கிற, அவ்விடம் விட்டு போய் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறார். நியாயமா என்று கிருபையில் இல்லாதவர்கள், நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவர்கள், கிருபையில் செயல்படுகிற இயேசுவை குற்றப்படுத்த காத்து கொண்டிருந்தார்கள். 11ஆம் வசனம், அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானோ? அதை எடுத்து வெளியே வைக்க மாட்டானா? இல்லை, இன்னைக்கு ஓய்வு நாள், அதனால உள்ள குழியிலே கடந்து இருக்கட்டும், நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம், இன்னைக்கு எதுவுமே செய்யக்கூடாது, நான் சட்டத்தை கை கொள்கிறவன், நான் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணங்கள் மிக மிக முக்கியம், ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படி நீங்க இருப்பீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். 12ஆம் வசனம், ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவு விசேஷித்திருக்கிறான், ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்து நியாயம்தானே என்று சொன்னார். 13ஆம் வசனம், பின்பு அந்த மனுஷர் நோக்கி, அந்த மனுஷன், எந்த மனுஷன்? கை சூம்பி போயிருக்கிற மனுஷன். அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்று கட்டளையிட்டார். வார்த்தையினால் கட்டளையிட்டார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல சொஸ்தமாயிற்று. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய பலத்த கரம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் மாதமாக கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு மாற்றி தருகிறார். ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளுக்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அந்த கிரியைகளுக்கு எதிரான எண்ணம் நியாயப்பிரமாணத்தின் எண்ணம்.
இன்றைக்கு இந்த காலவேளையில் வந்திருக்கிற நீங்க யாருமே நியாயப்பிரமாணத்தின் எண்ணத்தில் இருக்கவில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தில் நிற்க வேண்டும். இரக்கம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஏனென்றால் ஜீவன் தருகிற தேவ சித்தத்தின் கிரியை நம்ம வாழ்க்கையில வரணும் அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வல்லமையான கிரியைகளை செய்து அவருடைய பிரசன்னத்தை நமக்குள் வைக்க வேண்டுமானால் நம்ம அவருடைய கிருபைக்கு அர்ப்பணித்து இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மனிதனுடைய கை தான் சூம்பி போயிருக்குது இல்லையா, மற்ற எல்லா ஆக்டிவிட்டியும் நடக்குது. ஹலோ, வேற என்ன, வேற ஒரு குறையும் இல்லை. நல்லா சாப்பிட்றான், நல்லா போகிறான், நல்லா குடும்பம் இருக்குது, அவன் நினைக்கிற இடத்துக்கு போகிறான் வரான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாமே பெர்ஃபெக்டாக தான் இருக்கு. ஒரே ஒரு குறைபாடு இருக்குது. அது என்னது? ஒரு கை மட்டும் சூம்பி போயிருக்கு. 2 கை நீளமாக இருக்கும்போது இந்த கை இப்படி இருக்குது, அவ்வளோதான். சூம்பினா இப்படி கை மடங்கி இல்லை, கையே இவ்வளோ தூரம் தான் இருக்குது, பாதி தான் இருக்குது. இந்த கை கீழே வருதுன்னா இந்த கை நெஞ்சோடு நின்று போகுது. அதான் சூம்பின கை, ஷார்ட் ஹேண்டு. அப்போ அவன் வாழ்க்கையில் அதனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் அது ஒரு குறை. அந்த குறை அவன் மிகவும் அதை மிகப்படுத்த அவன் விரும்பவில்லை என்பது தான் நான் நினைக்கிறேன். அவனை இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம், அவனுக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த மனிதன் சொல்லியிருக்கு, வாலிபன் சொல்ல, சின்ன பையன் சொல்ல, அந்த மனிதன் அப்படி தானே போட்டிருக்கு. அப்படிதானா? என்ன அமைதியாக இருக்கீங்க காலில்? ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போ அந்த மனிதன்னா அவனுக்கு வயசாயிடுச்சு, அவன் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டான். ஒரு 40 வயசுன்னு வச்சுப்போமே, ஒரு குத்து மதிப்பா. 40 வயசு வரைக்கும் இவ்வளோண்டு கையை வச்சு வாழ்ந்து எல்லாத்தையும் வாழ்க்கையில் எல்லாம் சாதாரண மனிதர்கள் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டான். இனிமேல இந்த கை நீண்டா என்ன, நீண்டாமல் போனா என்ன, ஒரு அவசியமே இல்லை. அதில் நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? ஆனால் இயேசுநாதர் அதை பார்த்தார். என்னைக்கு பார்த்தாரு? ஓய்வு நாளில் பார்க்கிறார். தேவன் தான் கையில் செய்த எல்லா கிரியைகளும் பூரணமான கிரியை. கை வச்சு சொல்லுங்க, பூரணமான கிரியை. சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா எது செஞ்சாலும். அப்ப அங்க ஒரு குறை இருக்கிறது என்பதை இயேசுநாதர் பார்க்கும்போது எனக்கு ஓகேன்னு கூட இருக்கலாம். என்ன இருக்கலாம்? பரவாயில்ல, வாழ்க்கைனா முன்ன பின்ன அப்படிதான் இருக்கும். பரவாயில்ல, 9 மாசம் நம்ம இருந்துருலையா, இந்த 10ஆவது மாசம் பரவாயில்ல இருந்துட்டு போகுது. அந்த கடன் தானே இருந்துட்டு போகுது, அந்த சுகவீனம் தானே இருந்துட்டு போகுது, அந்த பிரச்சனை தானே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு மன ரீதியா அல்லது சரீர ரீதியா ஆவிக்குரிய ரீதியா என்ன விதத்தில் அது பிரச்சனையே இல்லை, எனக்கு அது ஒரு பெரிய பாதிப்பே இல்லை என்று நான் நினைத்தாலும் ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறாரு? ஒரு குறைய பார்க்கிறாரு. அவர் தான் சூஸ் பண்ணாரு பாருங்க. அதுதான் கிருபை. கையில் வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். இவன் போய் கேட்கல, இயேசுநாதரே என் கை இப்படி சூம்பி இருக்குது, தயவுசெய்து ஏதாவது செய்ய முடியுமா? பர்த்திமே கூடன்னு கேட்டானா இல்லையா? என்ன கேட்டான்? எனக்கு என்ன வேணும்? எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் ஒரு இதை கேட்டுட்டு தான் வந்தாங்க. இவன் கேட்கவே இல்லை. பைபிளில் நல்லா வாசித்து பாரு. ஆனால் அவங்ககிட்ட ஒரு குறை இருக்கு. இன்னைக்கு நீங்க கேட்காத சில விஷயங்கள் கூட உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். அதோடு நீங்க ஒத்து போய்கிட்டு சரி இப்படிதான் வாழ்க்கை வாழணும், இப்படியே வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு நீங்க அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய விஷயமா இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய கரம், கை வச்சு அவருடைய வலது கரம், அவர் ஆரம்பத்தில் முதல் நாள் சிருஷ்டித்த காரியங்களில் நிறைவு, கடைசி 6ஆம் நாளில் சிருஷ்டித்த 10 காரியத்தில் நிறைவை உண்டு பண்ணி எப்படி அவருடைய பிரசனத்தை உள்ள வச்சாரோ அதே கிரியையை என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். கைகளை சொல்லுங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய இரக்கம் அதில் தான் இருக்கு. ஆண்டவருக்கு எது யார் முக்கியம்னா மனுஷன் தான் முக்கியம், நீ தான் முக்கியம்.
நீங்கள் வந்திருக்க நீங்கள் ஒவ்வொருவர் தான் அவருக்கு முக்கியம். இன்னைக்கு உயிர்களுக்கு மதிப்பு இல்லாமல் போகுது பாருங்க. யாரை குறை சொல்றது? நாட்டில் நடந்த விஷயத்துக்கு அரசாங்கத்தை சொல்றதா, ஒரு தலைவரை சொல்றதா, அரசியல் கட்சியை சொல்றதா, யாரை சொல்றது? மனிதர்கள் முக்கியம். இயேசுக்கு நீங்களும் நானும் முக்கியம். கை வச்சு சொல்லுங்க. மற்றவங்க அவங்களுக்கு முக்கியமோ இல்லையோ, கண்டிப்பாக நம்ம முக்கியம் இல்லை தான். ஒரு உயிருடைய மதிப்பு 10 லட்சம் தான். அது எவ்வளோ கொடுக்குறாங்களோ. ஆனால் நம்முடைய ஜீவன் என் இயேசுக்கு ரொம்ப முக்கியம். அதான் அவர் கேட்குறார், மனுஷன் விசேஷித்தவன் அல்லவா? இருக்கா அந்த வசனம்? எதில் இருக்கு? 12ஆம் வசனம் சொல்றாரு, ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவு, கை வச்சு சொல்லுங்க, நான் ரொம்ப விசேஷம். எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவே நான் ரொம்ப விசேஷமானவன். கைகளை வைத்து அலையிலையா சொல்லுங்களேன். மனிதர்களுக்கு நம்ம எவ்வளவு விசேஷம் தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு நான் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு ஆண்டவர் அதை நம்மளை உணர வைக்கிறார். நம்முடைய குறைகளோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு அதை ஓகேன்னு போறது இல்லை அவருடைய திட்டம். அதை இன்னைக்கே சரி செய்யறது தான் அவருடைய திட்டம். கைகளை வைத்து அலையிலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஓய்வு நாள்னு ஆண்டவர் எதற்கு ஏற்படுத்தினார்? நல்லா கவனிங்க. ஓய்வு நாள் எதுக்கு ஏற்படுத்தினார்? எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்றதுக்கு தான். ஓய்வு நாளினுடைய ஒரு பிரதிபலன் என்ன அப்படின்னா கிருபை. எல்லாம் சொல்லுங்க, ஓய்வு நாள் என்னது? கிருபைக்குள்ள வர்றது. ஆண்டவர் ஓய்வு நாளில் மோசைக்கு கொடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு 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 நிபந்தனை அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு கைட்லைன்ஸ், ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் ஆசரிக்க கடவீர்கள் அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான் கட்டளை. ஆனால் அதனுடைய விளக்கத்தை ஆண்டவர் மோசை கொடுக்கும்போது சொன்னாரு, அந்த ஓய்வு நாளில் எதையும் செய்யக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, எந்த கிரியை செய்யக்கூடாது. ஹலோ சொல்லுங்களேன், எந்த கிரியை நடக்கக்கூடாது. அப்ப கிரியை இல்லாதது என்னது? ஹலோ இருக்கிறீங்களா? கிரியை இல்லாதது என்னது? ஓய்வு நாள். நல்லா இருக்குது கணக்கு. கிரியை இல்லாதது என்ன? கிரியை இருக்கிறது என்ன? கிரியை இருக்கிறது நியாயப்பிரமாணம். கிரியை இல்லாதது என்னது? கிருபை. அந்த ஓய்வு நாளில் இயேசுநாதர் கிரியை செய்ய போகிறாரான்னு பார்த்துட்டு இருக்கான். அதான் அங்கே குற்றச்சாட்டே. நம்ம வாசனில் 11ஆம் வசனமா என்ன பண்ணுறாங்க அவங்க? 10ஆம் வசனத்தில் அவர் இன்னைக்கு மாட்ட போறாரு பார், அவர் மாற்றா இருப்பார்ன்றான். ஏன்னா யார்கிட்ட பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அதில் வசனத்தில் போட்டிருக்கு, நம்முடைய ஆண்டவர் யாரா? ஓய்வு நாளுக்கே ஆண்டவர். ஹலோ யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க? ஹலோ சொல்லுங்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? ஓய்வு நாளுக்கே ஆண்டவராக இருக்கிறவர்கிட்ட ஓய்வு நாளை பற்றி இவங்க ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹலோ நம்ம ஆளுங்க ஒரு பழமொழி சொல்றாங்க, திருநெல்வேலிக்கே அல்வாவான்னு. ஓய்வு நாளின் ஆண்டவருக்கே எதை பத்தி பேசுறாங்க? ஓய்வு நாள் அவர் ஏதாவது செய்யட்டும், அதுக்கப்புறம் இருக்குது அந்த மனுஷனுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றான் பாருங்க. ஹலோ அவர் ஓய்வு நாளை ஏற்படுத்தினதே எதுக்கு? கிருபையில் இருக்கணும், கிரியையில் இருக்கக்கூடாது, நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடாது, கிருபைக்குள்ள வரணும். வாரத்தில் 6 நாள் நீ கிரியை செஞ்சாலும் ஒரு நாள் என்ன பண்ண? ஆண்டவரே உங்க கிருபை கிருபை, நான் ஒன்றும் செஞ்சு ஒன்றும் நடக்க போறது இல்லை அப்படின்னு சாப்பாடு செய்யாத, எதை வேலையும் செய்யாத, ஆடை கட்டாத, மாடை கட்டாத, இது பண்ணணும் அதை பண்ணணும், வயலுக்கு போனோம், எந்தையும் பண்ணாத, அன்னைக்கு என் கிருபையை உணரு அப்படின்னு முக்கியப்படுத்தி தான் அதை கொடுத்தார். இப்ப அவரையே இவங்க சோதிக்கிறாங்க பாருங்க. இயேசுநாதர் அந்த மனிதனை பார்த்து மற்ற எல்லா அற்புதங்களிலும் பலவிதமாய் கர்த்தர் செய்தார், பலவிதமாய் ஆண்டவர் கிரியை செய்தார். ஒருத்தன் எனக்கு கண் பார்வை பிறவிலிருந்து இல்லைன்றப்போ என்ன பண்ணாரு? ஒரு சேத்தை எடுத்தாரு, அப்புறம் எச்ச துப்புனாரு, கையில் போட்டு கிரியை செஞ்சாரு, ஆயின்மெண்ட் மாதிரி ஆக்கினார்னு நினைக்கிறேன். டாக்டர் பண்ணுற ஆயின்மெண்ட் மாதிரி பண்ணி எடுத்து அவன் கண்ணில், அதெல்லாம் கிரியை.
ஸோ இவனுங்கெல்லாம் பார்க்குறாங்க அது மாதிரி ஏதாவது ஒன்று இவர் செய்யட்டும். இன்னைக்கு நம்ம வச்சு செய்வோம் இயேசுநாதரை அப்படின்னு காத்துட்டு இருக்கிறான். இருக்கிறீங்களா? எதுவுமே நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிறீங்க? பார்த்தீங்களா, நான் சொன்னல லேட்டாக வருவாங்க, பின்னால் சேர் போட்டு உட்காராங்க. பார்த்தீங்களா? நீங்களாம் முன்னால் உட்காந்தா இது தேவையா? சரி, நம்ம விஷயத்துக்கு வரோம். பிரசங்கம் திசை திரும்புது. இயேசுநாதர் கிரியை செய்வார்னு பார்த்துட்டாங்க. இயேசுநாதர் தான் கிருபைன்னு அவங்களுக்கு தெரியல. இயேசுநாதர் அந்த மனிதனை கூப்பிட்டு 13ஆம் வசனம் இருக்கு, அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்று சொன்னார். என்ன சொன்னாரு? அவன் கையை கூட பிடிக்கல. அவர் பிடிச்சிருந்தா கூட என்ன ஆயிடும்? கிரியை ஆயிடும். அந்த கையை தடவி விட்டுருந்தா கூட என்னவாயிருக்கும்? கிரியை ஆயிட்டு இருக்கும். ஓய்வு நாளின் ஆண்டவரை ஓய்வு நாளை வச்சு அவங்க பரிச்சித்து பார்க்குறாங்க. இயேசுநாதர் சொன்னாரு, அவனை ஒண்ணுமே ஒரு கிரியை செய்யல, வார்த்தை பேசினார். கைகளை தலையில் பேசுறாங்களே, என்ன பேசுறான்? உன் கைய நீட்டினார். அதான் கிருபை. உடனே அவனுடைய பங்கு என்னவா இருந்துச்சு? அந்த மனிதன் இதுவரைக்கும் எத்தனையோ முறை அவன் கைய நீட்டி பார்த்துருக்க மாட்டானா? இவ்வளோன்னு நம்ம கை இருக்குது, கொஞ்சம் நீட்டாதா? எல்லாம் சொன்ன ஒத்த கையில் நீ என்ன பண்ண? வாசக்காலை பிடிச்சி தொங்குனா என்ன ஆகும்? கையை கொஞ்சம் இந்த கை வேண்டி வரலாம் கூட கொஞ்சமாவது வரையா, கொஞ்சம் பிடி. சிலர்லாம் ஹைட்டாக வளரலான்னு சொல்கிறாங்க. பிடிச்சி தொங்கினே இருக்கணுமா? தொங்கினா ஹைட்டா ஆயிடுவான்றாங்க. சரி, அது அவங்கவுங்க கான்செப்டு, அது எப்படின்னா ஆயிட்டு போங்க. இவனை எவ்வளோ செஞ்சிருக்கான். இப்போ இயேசுநாதர் சொல்ல கையை நீட்டுன்றார். நல்லா கவனிங்க. இப்போ அந்த கையை நீட்டுறதுக்கு அவனுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, விசுவாசம் மட்டும்தான் அவனுக்கு வேண்டியது. கைகளை தலையில் சொல்லுங்களேன். நீட்டுன்னு சொன்னாரு, அவன் என்ன பண்ணான்? எத்தனை முறை நான் முயற்சி செய்து விட்டேன், நான் பல முறை நான் செய்திருக்கிறேன் இயேசுவே, இந்த கை நீளாது அப்படின்னு வாய் நீளல அவனுக்கு. நம்மளாம் வாய் ரொம்ப நீளமாகுது, அவன் வாய் நீளல. அவன் ஆண்டவருக்கு ஆக்ரிமெண்ட் பண்ணல. இது நான் கேட்டேனா ஆண்டவரே? நான் கேட்டேனா? இது எனக்கு இருந்துட்டு போட்டுமே, ஒரு குறையோடு நான் வாழ்ந்துட்டு போகிறேனே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ அவருடைய வார்த்தையின் வல்லமை, ஹலோ, அந்த கிருபை எப்படி செயல்படுது வார்த்தை மூலமா. அவனை தொடலை, அவன் கையை நீட்ட சொல்லலை. எந்த ஒரு ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை அவனுக்கு நேராக புறப்பட்டு வந்தது. இன்னைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில குறைகள், அது உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் அதை கண்டுபிடிச்சிட்டாரு. ஹலோ, அது எந்த குறையாக இருக்கட்டும், பொருளாதாரத்தில் இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற சண்டை சச்சரவாக இருக்கட்டும், அது உன் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு குறையாக இருக்கட்டும், அல்லது உன் உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு குறையாக இருக்கட்டும், பரவாயில்ல நான் இதோடு வாழ்கிறேன் என்று நீ நினைத்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் இன்றி கண்டுபிடித்து அவர் உன்னை கூப்பிட்டு, இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி, அக்டோபர் 1ஆம் தேதி உன்னை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை மிக வல்லமையான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நீ எப்படி கீழ்ப்படுகிறாய் அல்லது எப்படி விசுவாசிக்கிறாய் என்பதுதான் ரொம்ப முக்கியம். நான் இதுக்கு முன்னால் பல முறை செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே, அதனால் இந்த டைம் ஒர்க் அவுட் ஆகாது, நீ எதுக்கு வேஸ்ட்டாக பேசிக்கிட்டு அப்படின்னு கிருபையை துச்சப்படுத்துகிற நபராய் நீ இருந்தா எத்தனை முறை ஆனாலும் இந்த கை நீள போகிறது இல்லை. ஆனால் அவன் உடனடியாக கீழ்ப்படிந்து அந்த வார்த்தை, அது வெறும் வார்த்தை இல்லை, அது கட்டளை. எப்படி ஆண்டவர் 1ஆம் நாளில் சிருஷ்டிக்கிறதுக்கு அவருடைய வார்த்தை அனுப்பினாரோ, வெளிச்சம் உண்டாவதாக, அப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தையா அந்த மனிதன் விசுவாசித்தான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்க காரியங்களை சரி செய்யக்கூடிய கர்த்தருடைய வல்லமையான கரத்தின் கிரியைகளை கட்டவிழ்க்கக்கூடிய ஒரு வார்த்தையை கர்த்தர் இந்த காலையில் எனக்கு அனுப்புகிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால், இன்னைக்கே அதில் நீ விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டும். அது எத்தனை முறை நீ செஞ்சு ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் சக்சஸ் ஆகிறார். இன்னைக்கு அன்லாக் ஆகுது. சொல்லுங்க, அன்லாக் ஆகுது. அதுக்கு வேண்டியது விசுவாசம் தான், கிரியையில். இயேசுநாதர்
வார்த்தை அனுப்பி, கிருபையான வார்த்தைகளை அனுப்பி அவனுடைய வாழ்க்கையில் அன்னைக்கு ஒரு பலத்த கிரியையை அவனுக்கு நிகழ்த்தி காட்டினார். அவருடைய கரம் நீட்டப்பட்டது. அந்த கரம் நீட்டப்பட்டதின் நோக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா, இந்த நியாயப்பிரமாணத்தை கிரியைகளை செய்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மேல் இருக்கிற அந்த கோபம், ஆண்டவருக்கு இருந்த அந்த கோபம் சொல்ல முடியாது, நீதிக்கேற்ற கோபம். எப்படி சவுக்கு எடுத்துக்கிட்டு தம்முடைய ஆலயத்தை கல்லர் ககையாய் மாத்தினீர்களே என்று அடிச்சார் பார்த்தீங்களா? அதே கோபம் தான் அங்க. வாழ வைக்க வேண்டிய மனுஷனை இன்னும் அந்த குறையோடு இருந்துட்டு போகட்டும், ஏசுனா எதுவும் இவருக்கு செய்ய வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் என்ன எண்ணம் என்பதுதான் ஆண்டவருடைய கோபம். ஹலோ, இருக்கிறீங்களா? உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த அந்த குறையை குறித்து தேவன் அதே கோபத்தோடு தான் இருக்கிறார். எப்படி இந்த குறை உன் வாழ்க்கையில் இருக்கலாம்? நீ இருந்துட்டு போகட்டும் ஆண்டவரே சொல்ற, ஆனா அவர் அதை கேள்வி கேட்கிறார், கோபத்தோடு அது கேட்கிறார். அதனால தான் வார்த்தை அனுப்புறார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசுவின் வல்லமை ஒரு கட்டளையாக புறப்பட்டு வந்தது. அந்த கிருபை அந்த கட்டளை மூலமா வந்தது. அந்த கட்டளை வந்த மாத்திரத்தில் அவனுடைய கரம் இருக்கிற மாதிரியே இருக்க முடியவில்லை. கை வச்சு சொல்லுங்க, என் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்காது. நல்லா கை வச்சு சொல்லுங்க, என் பிரச்சனை, என் போராட்டம், நான் சந்தித்து இருந்துட்டு போட்டோம் நான் நினைக்கிற விஷயங்கள் இருக்கிற மாதிரியே இருக்க முடியாது. எப்போ வல்லமையான கர்த்தருடைய வார்த்தையை, கிருபையை நான் கேட்கும் போது, கைகளை வைத்து சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுடைய ரெஸ்பான்ஸ், அவனுடைய உத்தரவு என்னன்னா உடனே கை நீட்டினா, அவ்வளவுதான். நீ உன்னுடைய செயல்பாடு என்ன? விசுவாசத்தோடு உடனே அதை நீ செயல்படுத்து. அந்த காரியத்துக்கு எதிர்த்து நில். பிசாசு ஓடி போகிறது நீ பார்ப்பாய். அந்த காரியத்துக்கு உடனே நீ கீழ்ப்படி. அந்த கீழ்ப்படிதல் உண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னுடைய இருதய கடினத்தில் செய்யாமல் இருந்துடாத. நான் தான் பல முறை செஞ்சு ஒன்றுமே நடக்கலையே, நான் தான் எத்தனை முறை சமாதானத்துக்கு நான் முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், இவங்க என்னோட சமாதானம் ஆக மாட்டாங்களே. உன் இருதய கடினத்தில் இருந்துடாத. இது வாய்ப்பு. தேவனுடைய வார்த்தை உனக்கு வந்திருக்குது, கிருபை வந்திருக்குது. நீ கிரியை செய்யல. நல்லா கவனிங்க, நீ கிரியை செய்யல. என்ன செய்யற? ஹலோ, விசுவாசத்தில் கீழ்ப்படுகிற, அவ்வளவுதான் அவன் வேலை. இயேசுநாதரும் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர். அவருக்கு தெரியும் கிரியை முக்கியமா கிருபை முக்கியமா. கிருபை தான் முக்கியம்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் இவனுங்க எல்லாரையும் முட்டாள் ஆக்குறதுக்கு அவர் கிரியை செய்யாம கிருபையை கட்டவிழ்த்தினார். அவருடைய வல்லமை கிருபையாய் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வந்தது. வேதம் சொல்லுது, அந்த மனுஷன் அந்த கையை நீட்டினான். ஹலோ, கையை வச்சு சொல்லுங்க, நான் நீட்டுவேன். எதை நீட்டுவேன்? நான் பிரசங்கத்தையும் கொஞ்சம் நீட்டுவேன். அவன் நீட்டினான். நீ எதை நீட்டணும்? ஹலோ, யோசித்து பார். அந்த குறை நீங்கிறதுக்கு எதை நீ நீட்டணும்? அதை செய். அது கிரியை அல்ல. இன்னைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரதிபலன் கீழ்ப்படிதல். அதுதான் கர்த்தர் சொன்ன அந்த வல்லமையான வார்த்தைக்குரிய கீழ்ப்படிதல். அது ஒரு முயற்சியா இருக்கலாம். இன்னொரு முறை நீ எடுத்து தைரியமா, சரி நம்ம எத்தனையோ முறை தோற்று போனோம், இன்னொரு முறை அந்த பேதுரு செஞ்சான் பாருங்க. ஆகிலும் என்ன சொன்னாவ? ஹலோ, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னா? கிடைக்காது எனக்கு தெரியும் ஆண்டவரே, ஆகவே நான் இந்த வார்த்தையை பெற்றிருக்கிறேன். கிடைக்காது, நான் போறேன். நீர் வேணா போட்டை கொடுக்குறேன், சாவி கொடுக்குறேன், வலையை கொடுத்துட்றேன். நீர் வேணா என்ன பண்ணோம்? எனக்காக மீன் பிடித்து வாரும். அல்லேலூயா. ஏன்னா நம்மளாம் என்ன சொல்லிடுவோம்? கர்த்தர் எனக்காக. சொல்லுங்க சொல்லுங்க. நான் இங்க இருக்கேன், கடலை போட்டு இருக்கிறேன். நீங்க போய் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வாங்க இயேசுநாதரே, அப்புறம் நான் நம்புகிறேன். அப்படிதான் உட்கார்ந்து நிறைய கிறிஸ்தவங்க. இவனும் அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் தான், யூதன். சர்ச்சுக்கெல்லாம் கரெக்டா போறான். கை எப்படி இருக்குது? இதெல்லாம் உன் வாழ்க்கையில் சூம்பி இருக்குது, உனக்கு தெரியும். வெளியே சொல்லாத யார்ட்டையும். ஆண்டவர் பார்த்துட்டார்.
அது ஒரு பாவமாக இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாக நீ விட முடியாத சில கெட்ட பழக்கமாக இருக்கலாம், யாரோடு ஒப்புரவாக வேண்டிய விஷயமா இருக்கலாம். உன் ஆசீர்வாதத்திற்கும் உன்னுடைய உயர்வுக்கும் இடையில் நிற்கிற ஒரு தடையான ஒரு விஷயம், அந்த குறைவு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதம் நான் உனக்கு நிறைய விஷயத்தை திறக்க விரும்புகிறேன். எப்படி திறக்க விரும்புகிறேன்? என் வார்த்தையை நான் உனக்கு தரேன். உனக்கு வர வேண்டிய நன்மைகள், உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், உனக்கு வர வேண்டிய வாய்ப்புகள், உனக்கு வர வேண்டிய உயர்வுகள் உன்னை தேடி கொண்டு வருவதற்கு நான் இன்னைக்கு கிரியை செய்யல. நான் என்ன சொல்றேன்? வார்த்தை தரேன். என் கிருபையான வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையை பிடித்து உடனே என்ன பண்ண? நீட்டு. அவன் சொன்னான், ஆகினும் உம்முடைய வார்த்தையின்படி இன்னொரு முறை நான் வலையை போடுறேன். அதான் இன்னைக்கு நீங்க செய்யணும். அதுதான் விசுவாசம், அதுதான் கீழ்ப்படிதல். எத்தனையோ முறை நீ தோல்வி பெற்றிருக்கலாம், எத்தனையோ முறை அந்த காரியத்தில் நீ வெட்கப்பட்டு போயிருக்கலாம், எத்தனை முறை இது செஞ்சு பிரயோஜனம் இல்லைன்னு நினைத்து பார்த்துருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் வார்த்தை கொடுத்துட்டாரு, அவருடைய வல்லமையான வார்த்தை வந்துச்சு. நான் கையை நீட்ட போறேன், கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறோம், கையை வைத்து சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள இந்த விசுவாசம் இன்னைக்கு வந்திருக்குது? நீங்க ஆண்டவர் அதை செய்கிறார். ஏன்னா ஓய்வு நாளின் ஆண்டவர் அதை செய்கிறார். அவர் கிரியையில் செய்கிற தேவன் அல்ல. மற்ற நாளில் செஞ்சிருந்தா கூட கிரியையாயிருக்கும். ஏன் அந்த ஓய்வு நாளை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? கிரியையினால ஒன்று நடந்துச்சுன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காகவே. சுற்றி இருந்த அந்த பரிசேயர்கள் இயேசுவை வகை தேடி பிடிக்க நினைச்சிருக்கிறவங்க மூஞ்சில கரி பூசுறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கிரியை இல்லாமல் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் கைகளை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? அது சில உடைக்கப்பட்ட காரியமா இருக்கலாம், உன் சரீர பிரகாரமான உபாதைகளா இருக்கலாம், ஆவிக்குரிய குறைவுகளா இருக்கலாம், அல்லது நீ விட முடியாத சில பாவங்கள், சில கட்டுகளா இருக்கலாம். இன்னைக்கே அதை கையை நீட்டுனா அவருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. நீ விசுவாசத்தோடு அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு கையை நீட்டினால் கர்த்தருடைய பலத்த வலது கரம் செய்த கிரியைகளுடைய நிறைவை பார்க்கும் நாட்களாக இந்த அக்டோபர் மாதத்தை கர்த்தர் மாற்றுகிறார். கைகளை வைத்து நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா. ஒரு சாதாரணமான வார்த்தை தான், ஆனா விசுவாசத்தின் செயல் அங்கே இருந்துச்சு. உடனடியான பதில், மறுபடியும் சீர்பெற்றது. அந்த கரம் மற்ற கையை போல அது ஆனதை எல்லாருக்கும் முன்னாலும் செஞ்சார். அதை எல்லாம் இவர் இயேசுநாதரை குறை சொல்ல காத்துட்டு இருக்காங்க. உன்னை குறை சொல்ல நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்ல, நீ இதை செய்யலை, நீ அதை பண்ணலை, இப்படி பண்ணலை, இப்படி செய்யலை, நீ ஒழுங்கா நீ இயேசுநாதர் பிள்ளையா இருக்கல, நீ இதெல்லாம் பண்ணலை, நீ அதை பண்ணலை, நீ இந்த பாவம் செஞ்ச அந்த பாவம் செஞ்சேன்னு உன்னை குத்தி காட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் மக்கள் இருக்கலாம். அன்னைக்கு இயேசுநாதருக்கு இருந்த பரிசேயர்ல போல நீ அவங்கள பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டு உட்கார்றதுக்கு விரும்புறியா? இல்லை, இயேசு சொன்ன கிருபையின் வார்த்தையை பெற்றுக்கொண்டு உடனடியான பலன் உங்களுக்கு வேணுமா? அல்ல, ரொம்ப லேட்டா இருக்குது இது உடனடியானது. அல்ல, உடனடியான பலன். சாதாரண வார்த்தை, விசுவாசமான செயல், உடனடியான பலன். சிம்பிள் கமாண்ட், ஆக்ட் ஆஃப் ஃபெய்த், இம்மிடியேட் ரிசல்ட். திரும்பி எல்லாத்தையும் கர்த்தர் சரி செய்கிறார். சரி செய்ய முடியாத காரியங்களை அவர் மட்டும்தான் சரி செய்ய வல்லவராக இருக்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தேவன் அந்த உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட அவர் மிகுந்த வைராக்கியத்தோடு அல்லது கோபத்தோடு, என்ன கோபம், இது எப்படி எந்த மகனுடைய வாழ்க்கையில் இருக்க முடியும் என்ற அந்த கோபத்தோடு தான், நீதியின் கோபம், ஆங்கர் ஆஃப் ரைச்சஸ்னஸ். நம்மள மாதிரி லௌகீக விதமான உலக பிரகாரமான கோபம் இல்லை இது, இந்த கோபம். ஏன்னா அவர் தான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறார், அவர் தான் உன்னை உருவாக்கி இருக்கிறார், உன் குடும்பத்தை ஏற்படுத்தினது கர்த்தர் தான், உனக்கு கொடுத்த பிள்ளைகள் அவர் தான் கொடுத்திருக்கிறார். எப்படி இந்த குறை அங்க இருக்க முடியும்? இருந்துட்டு போட்டோம் நீ நினைக்காத, அவர் அதில் கோபம் கொள்கிறார். இன்னைக்கு நான் செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த முயற்சி, விசுவாச செயல், உடனடி பலன் எனக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு இதுதான் கர்த்தர்
உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய வரும். எத்தனை பேர் எழுந்து நின்று கையை வைத்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற அந்த கிருபையின் வார்த்தையை உடனடியாக இன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டுட்டேன். இன்றைக்கி நான் அந்த வார்த்தையை நான் என்னுடைய பர்சனல் லைஃபுக்கு நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்கள் முயற்சி செய்கிறவங்களா இருக்கலாம், ஒரு புதிய வேலையை தேடுகிற தேவ பிள்ளையாக இருக்கலாம், அல்லது இந்த வேலை சரியில்லை இன்னொரு வேலைக்கு நான் அப்ளை பண்ணுறேன், பல முறை நான் பண்ணியிருக்கிறேன், ஒன்றுமே நடக்கலை பாஸ்டர், அதனால் நான் இந்த டைம் இல்லை விட்டுடுறேன் அப்படி நீ விடாத. இன்னைக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தை உனக்கு நேராக வந்திருக்கிறது. கைகளை போய் சொல்லுங்க, ஆண்டவரே நான் கிருபையில் நான் இருக்க விரும்புகிறேன், கிரியையில் அல்ல, கிருபையில் இன்றைக்கு நான் செயல்பட என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இன்றைக்கு எனக்கு வார்த்தை வந்திருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வலது கரம். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் வாசித்த வசனத்தின்படி உமது வலது கரம். நல்ல கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உமது கரம், வலது கரம் என் வாழ்க்கையில் உம்முடைய பிரசன்னத்தை ஏற்படுத்துகிற, உம்முடைய பலத்த கிரியைகளை செய்கிற உம்முடைய கரம் என் வாழ்க்கையில் இன்றைக்கு வருகிறது. இந்த 1ஆம் தேதி வருகிறது. அதை கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கையை சொல்லுங்க, எல்லா காரியத்தையும் அன்லாக் பண்ணுது, குறைகளை அன்லாக் பண்ணுகிறது. அது என் வாழ்க்கையில் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அது சரியாகிறது. அல்லேலூயா. விசுவாசத்தோடு கைகளை ஓடுத்து, கைகளை நல்ல உற்சாகமா விசுவாச செயலோடு உன் கையை உயர்த்தி கீழ்ப்பிடிதலாக உன்னுடைய கைகளை உயர்த்தி அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உடனடியாய் நான் உம்முடைய வார்த்தைக்கு இப்பொழுதே கீழ்ப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நீ தொடர்ந்து கிரியை செய்வீராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு நமக்கென்று வைத்திருக்கிற அந்த திருப்பந்தியை தேவன் நம்மை ஆசீர்வதித்து இந்த மாதத்தின் முதலாவது நாளில் அவருடைய சமூகத்தில் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை செய்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிந்தையோடு இந்த திருப்பந்தியில் நீங்கள் பங்கு பெற வேண்டும். ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் பங்கு பெறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேகமாக இந்த திருப்பந்தியில் நீங்கள் பங்கு பெறுங்க. பின்னால் போங்க, முன்பதாக கொடுக்குறவங்களாம் பின்னால் கொடுக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஜெபத்தோடு இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தின் கிரியை, வல்லமையான கிரியை என் வாழ்க்கையில் வேணும் அப்படின்றவங்க நல்ல ஜெபத்தோடு நீங்கள் இந்த திருப்பந்தியில் பங்கு பெற வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இந்த நாளில் அவர் கட்டவிழ்க்கிற அவருடைய வல்லமை, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு பலத்த கர்த்தருடைய கரம் என் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்க போகிறது. இந்த 10வது மாதத்தில் நான் அதை காண போகிறேன். விசுவாசிக்கிற நல்ல கையை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவர் அதை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று நல்ல சத்தமா வாயை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அதற்காக தான் ஆண்டவர் சிலுவையில் தன்னை பலியாக அர்ப்பணித்தார். அந்த 10வது மாதம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருவதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தினது தான் பஸ்கா பண்டிகை. பாருங்க, இயேசுநாதரும் அதை தான் தேர்ந்தெடுத்தார். ஏன்னா பஸ்கா என்பது ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கையில் கொடுத்துருக்கிற திருவிருந்தினுடைய ஒரு நிழல். அன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தான் அடித்தாங்க. ஆனால் தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இன்னும் புரியாமல், இன்னும் அது அறியாமல் இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை இன்றைக்கு தேர்ந்தெடுத்து அதை உணர வச்சிருக்கிறார். இயேசு தான் எனக்கு பலியான தேவன். கைகளை போய் சொல்லுங்க, இயேசு தான் எனக்கு பலியான ஆண்டவர். அந்த எருசலேமுக்கு போய் அந்த நகரத்தின் வாசல் கையை வைத்து அழுதார் என்ற வசனம் சொல்கிறது. எதனால அழுதிருப்பார் ஆண்டவர்? இவங்க ஒன்றும் என்ன நம்பாமல் இருக்கிறாங்களே, என் மேல இன்னும் விசுவாசம் வராமல் இருக்கிறாங்களே. திரள் கூட்ட மக்கள் இயேசுவோடு இருக்கிறார்கள். எல்லாரும் சத்தமா சொல்றாங்க, ஓசனா தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு ஒரு பெரிய கூட்டம் சொல்லுது. ஆனா அந்த எருசலேம் மேல கையை வச்சு அழுகுறார். ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு குறை இருக்குது அவங்க கிட்ட. இந்த சூம்பின கையை போல ஆவிக்குரிய ரீதியில், வைராக்கியத்தில், கிரியைகளில் நம்பி நியாயப்பிரமாணத்தை பிடித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்குள் இன்னும் வராமல் தங்களை அர்ப்பணிக்காமல் இருக்கிற அந்த எருசலேமை பார்த்து அழுதார் ஆண்டவர். என்னைக்கு தான் இவங்க என் கிருபையை உணர போறாங்களோ அப்படின்னு ஆண்டவர் அழுதார். இன்னைக்கு அந்த நிலைமை உங்களுக்கு யாருக்கா இருக்குதா? அப்படி நிலைமை இருக்காது நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா
உங்களுக்காக இயேசு சிலுவையில் அவர் பாடுபட்ட அவருடைய சரீரத்தின் அடையாளம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கைகள் இந்த வலது கைகள் இந்த அப்பத்தை எடுத்து இயேசுவின் சரீரம், இவ்வளவு பாடுகள், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு அடி, இவ்வளவு காயம், அவருடைய நரம்புகள் சதைகள் எல்லாம் பீந்து போகிற அளவுக்கு ரோம போர்ச்சேவனால் 40ற்கு ஒரு அடி குறையாக 39 வாரடிகள் வாங்கினாரே. எதற்கு அப்படின்னா, என் மகனே, என் மகளே, இனி நீ சரீரத்தில் ஒரு குறைவோடு இருக்க வேண்டியதில்லை. கையை நீட்டுன்றார். ஹலோ, என்ன சொல்றாரு? அது என்ன நோய்? அதை இன்னைக்கு விடு. நீ சொல்லு, ஆண்டவரே அந்த முட்டு வெளி, நான் இப்போவே என் முட்டிய நீட்டுறேன், நீட்டு. ஹலோ, கை வெளி, நீட்டு கைய. சொல்லு, ஆண்டவரே நீர் எனக்கு சுகத்தை தரப்போகிறீர் என்றால் இந்த மெய்யான பெஸ்கா, இதுதான் இயேசு, நம்முடைய தேவ ஆட்டுக்குட்டியானவர், நமக்காக பலியாகிய இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு சூம்பி போன அந்த மனிதனுடைய கையை அவரால் சரி செய்ய அந்த கிருபையை தர முடியும்னா, இன்னைக்கும் அதே கிருபையை இன்னைக்கு உனக்கு தர விரும்புறார். கிரியையினால வரப்போகிறது இல்லை. நீ போய் டாக்டர்கிட்ட மருந்து சாப்பிட்ற, அதெல்லாம் கிரியைன்னு கூட வச்சுக்கலாம். நீ கிரியை இருந்தாலும் கொஞ்சம் கிருபைக்குள்ள வா. ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நான் இன்றோடு என்னுடைய கரம், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவு, என் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் இன்றோடு ஆண்டவரே நீங்கி நான் சுகத்தை பெறுகிறேன். கையை போய் சொல்லுங்க, உம்முடைய தழும்புகளால இயேசுவே, உம்முடைய தழும்புகளால நான் சுகமானேன். இயேசு என் பரிகாரி. இனி நான் சுகவீனத்தில் இருக்க வேண்டியதில்லை. இயேசுநாதர் அதில் அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார். அந்த நீதிக்கேற்ற கோபம் அவருக்கு இருக்கிறது. ஏன்னா என் பிள்ளைகள், என்னை ஆராதிக்கிற என் பிள்ளைகள், நான் சிருஷ்டித்த என் மகன், என் மகள் இந்த குறைபாடோடு இருப்பதை நான் விரும்பவில்லை. எத்தனை பேர் நீங்களும் சொல்றீங்க, நானும் விரும்பல ஆண்டவரே, இன்னையோட நான் விசுவாசத்தில் செயல்படுறேன், இன்றுதான் அந்த கடைசி நாள், என் சுகத்தை இயேசுவின் நாமத்தில் இந்த அக்டோபர் 1ஆம் தேதி உம்முடைய நாமத்துக்கு மகிமையை நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று விசுவாசிக்கிறவன் நல்ல ஸ்தோத்திரத்தோடு நமக்காக பிற்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரத்தின் அடையாளமாகிய இந்த அப்பத்தை பிட்டு இதை வாங்கி புசியுங்கள் என்று இயேசு சொன்னது போல உங்கள் கைகளில் இருந்த அப்பத்தை பிட்டு நாம் எல்லாரும் ஒருமிக்க ஆண்டவர் தரப்போகிற விடுதலையை, சுகத்தை, அற்புதத்தை விசுவாசித்து ஒருமிக்க இந்த அப்பத்தை புசிப்போம். உங்கள் கையில் இருக்க அந்த திராட்சை ரசம், இயேசு நமக்காக சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தம். இந்த ரத்தத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் அப்ளை பண்றார். இந்த ரத்தம் என் வாழ்க்கை முழுவதும் பூசப்படுகிறது. இதை நான் உட்கொள்ளும் போது எப்படி என் சரீரத்துக்குள்ள போதோ, என் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குள்ள போதோ, என் வாய் தொடங்கி என்னுடைய எல்லா உள்பகுதிகள் எப்படி அது நினைக்கிறதோ, அதே போல அவருடைய அற்புத கரம் என்னை சுகமாக்க போகிறது, என்னை பாதுகாக்க போகிறது, எனக்கு வெற்றி தரப்போகிறது. எதெல்லாம் நான் செய்ய முடியாம இந்த நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனோ, இன்றைக்கு அவருடைய கிருபையில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை பெற்றுக்கொண்டு இன்றே நான் என் கையை நீட்டுகிறேன். இப்பொழுது அது சரியாகிறது. இப்பொழுது அந்த காரியத்தில் வெற்றியை நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கையை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஜெயத்தில் வாழ என்னங்க நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் விசுவாசத்தோடு உம்முடைய வார்த்தைகளுக்கு, கிருபை உள்ள வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து இன்னைக்கு என்னென்ன காரியத்தை எங்கள் உள்ளத்தில் எதெல்லாம் நாங்கள் நீட்டணும், நாங்கள் விசுவாசத்தோடு என்னெல்லாம் இன்னைக்கு செய்யணும், அதை நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணித்து இந்த வெற்றியை இயேசுவின் இரத்தத்தால் பெற்று உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடையாளமாகிய இந்த திராட்சை ரசத்தை ஸ்தோத்திரத்தோடு, வெற்றியின் சிந்தையோடு,
நாம் எல்லாரும் ஒருமிக்க இந்த திராட்சை ரசத்தில் பானம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அக்டோபர் 1ஆம் தேதி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை ஆராதித்து உம்முடைய வசனங்களை கேட்டு இன்றைக்கு அந்த கிருபைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வசனங்கள் எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு செய்த இந்த 10வது அற்புதம் இந்த 10வது மாதத்தில் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் வல்லமை எங்கள் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எத்தனை பேர் அந்த விசுவாசத்து கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அந்த வல்லமை எனக்குள்ள வந்துருச்சு, இன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டேன். இந்த அடுத்த 30 நாட்கள், இன்றையிலிருந்து அடுத்த 30 நாட்கள் என்னுடைய ஒரே வேலை விசுவாசத்தோடு செயல்படுவது. ஆக்ட் இன் ஃபெய்த். விசுவாசத்தில் செயல்பட அந்த மனிதனை போல நாங்க எதெல்லாம் நாங்க எங்களுடைய வார்த்தையை கேட்டுட்டு நாங்க போய் செய்யற காரியம் அது விசுவாசத்தின் செயல், அது கிரியை அல்ல. நாங்கள் அதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த காரியங்கள் அதிலிருந்து விடுபெறுகிறோம். அந்த பாவம், அந்த கட்டு, அந்த வியாதி, அந்த ஆண்டவரே பிரச்சனை, அந்த சமாதானத்திற்கு கேடு உண்டாக்கின அந்த காரியம் எல்லாமே இன்றைக்கு சொஸ்தமாகிறதை நாங்கள் காண்கிறோம். இங்கிருந்து நாங்கள் புறப்பட்டு போகும்போதே அந்த வெற்றியின் சிந்தையை எங்க உள்ளத்துக்குள்ள நீங்க வச்சிட்டீங்க. அந்த சிந்தையோடு நாங்கள் புறப்பட்டு போய் கர்த்தருடைய வலது கரம் வல்லமையான கிரியைகளை செய்து எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிற அந்த மேன்மையை நாங்கள் காண எங்களை முற்றிலும் உம்முடைய கையில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த மாதத்தின் எல்லா பொருளாதாரங்களை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை நீர் திறந்து தாரும். தொழில் செய்கிறவர்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொண்டு வாங்க. வாய்ப்புகளை திறந்து தாங்க. நிறைய தொடர்புகளை ஏற்படுத்துங்க. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேலை செய்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் கர்த்தர் உயர்வை தருவீராக. வேலையை தேடிக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் முந்தி செய்ததை விட இரட்டிப்பான கனத்தை கொடுக்கிற ஆசீர்வாதமான வாசலை நீ திறக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துறோம். எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இந்த மாதத்தில் எங்களை அற்புதமாய் நடத்தும். உம்முடைய நாமத்தை நாங்கள் எல்லாரும் ஏகோபித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபையும் ஆசீர்வாதத்தையும் தந்து எங்களை வழி நடத்துவீராக. எங்களை உம்முடைய கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 2 கைகளை உயர்த்தி கர்த்தருடைய கரம் வல்லமையா நம்ம வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு உங்க கையை அசைச்சு ஆண்டவர்கிட்ட காட்டுங்க. பரலோகத்துக்கு நேராக உங்க கையை காட்டுங்க. அப்பா, உங்க கரம் என் வாழ்க்கையில கிரியை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்னு கைகளை உயர்த்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்க தொழில் உங்களுடைய வேலை உங்களுடைய எல்லா காரியங்களையும் பாதுகாத்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரகாசத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அவருடைய கிருபையை தந்து இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன காரியங்களை நீங்க வெற்றியாய் செய்து முடிக்க வேண்டுமோ அத்தனையும் வாய்க்கும்படியான கிருபைகளை தந்து வெற்றியை தருவாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரசன்னத்தை உங்கள் மேல் உதிக்க பண்ணி அவருடைய அன்பு, இரக்கம், தயவு எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சமாதானத்தினால் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நம்முடைய சபையையும் நம்முடைய சபையின் ஊழியங்களையும் தொடர்ந்து சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வழி நடத்துவாராக. ஆமென். 2 கைகளை வச்சு சத்தமா சொல்லுங்கள். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பு, பரிசுத்தமுடைய ஐக்கியம், அந்யோன்யம், வழி நடத்துதல் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் நம்மோடும் அனைத்து தேவ பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலத்த கரம் அன்லாக் செய்யட்டும். காட் பிளஸ் யூ. போயிட்டு வாங்க.
கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர், என் குறைவுகளை நிறைவாக்கும் போதுமானவர். அவர் என்னை விசாரித்து நடத்துகின்றவர், என் குறைவுகளை நிறைவாக்கும் போதுமானவர். என் இயேசு ரொம்ப 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 நல்லவர். 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 கவலை இல்லையே, என் இயேசு என்னோடு இருப்பதால். அலைகள் மோதினாலும் நான் பயப்பட மாட்டேன், என் படகினில் இருப்பவர் மிகவும் பெரியவர். அலைகள் மோதினாலும் நான் பயப்பட மாட்டேன், என் படகினில் இருப்பவர் மிகவும் பெரியவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே,